ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கெட்டவன் எஃப்எஃப் பேசுகிறேன். இன்றைக்கி கடைசி நாள். இன்றைக்கி ஹீரோய்க்கு இறக்கி விட்ருவாங்க நம்ம சிஎஸ் ரேங்கில். இன்றைக்கி அதனால் அடிச்சே தீர்தோம். ஹீரோய்க்கு இன்றைக்கி அடிச்சே தீர்தோம். அதனால் இன்றைக்கி நான் ஒரு சிஎஸ் பிளேயிங் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்றைக்கி ஹீரோய்க்கு இந்த சீசனோட லாஸ்ட் மேட்ச் இதான் இன்றைக்கி விளையாடுறேன். பார்த்துக்குங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாசிக்கல் இம்மனு என் கில்லெல்லாம் வாசிக்கலாக எடுக்கலை, எனக்கு கோபமாக இருக்குதுன்னு அவன்கிட்ட பேசிட்டு வந்து நிற்கையும் அதுக்கு முன்னாடி அவ்வளோ கில்லையும் போட்டாங்க. எனக்கு ஒரு கில்லு கூட கிடைக்கல. இங்கே இருக்கேன் 3 போட்டாங்க. நான் ஒருத்தன் தேடி அடிக்க போய் மேட்சை முடிச்சிட்டாங்க பாருங்கள். இப்படி தான் இமன் பண்ணுவான். சரி, இமன் பண்ணுறான், அது பிரச்சனை இல்லை. நமக்கு இன்றைக்கி மேட்சை ஜெயிச்சா போதும். எனக்கு இன்றைக்கி ஹீரோய்க்கு போனால் போதும் தான். அந்த நினப்பில் மட்டும் தான் நல்லா விளையாட வரேன். சரி வாங்கம்மா போவோம். இப்போ அடிக்கிறோம் ஹெட் ஷாட்டு பார்ப்போம். இன்றைக்கி வேறு லெவலில் பங்கமாக மேட்ச்சை கொண்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்காதீங்கன்ட்டு ஸ்கிப் பண்ணுறாங்க, மறந்துடாங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி ஹீரோய்க்கு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளையிலேருந்து பிஆர் புஷ் பண்ணேன். வீடியோ டெய்லி 7 மணிக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால் என் குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்காண்டி ஒரு எனிமி வாரான். இன்றைக்கி அடிக்கிறோம் ஹெட் ஷாட்டு. டக்குன்னு வந்தானா நான் மேட்சை முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பேன். எனக்கு இந்த மேட்ச் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலாம் பிளான். அங்கே பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் நான் எவ்வளோ டக்குன்னு கிளியர் பண்ணதுக்கு முன்னாடியே அங்கே அந்த வாசிக்கில் போட்டாங்க பாருங்கள். தமிழ் வழி பிளே அதுக்கு மேலே வாசிக்கில் போடுறாங்க. இவனை இப்போ தான் வாசிக்கில் அடிக்காதுன்னு சத்தம் போட்டிருப்பேன். அடுத்த ரவுண்டு அவன் வாசிக்கில் அடிச்சிருவான்ல, அதான் வரவேனா வாசிக்கில் அடித்தானே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போவேன். சரி, எனக்கு கில்லு எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு டீம்மேட் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அங்கே 2 கில் இந்த இடத்துல வாசிக்கில் போட்டாங்க. 3வது கில்லே அடிக்க விடுவாங்கன்னு பார்த்து எனிமி இங்கே இருக்கான்னு பார்த்தாச்சு. நம்ம ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி அவனும் வாசிக்கில் போட போகிறான் பாருங்க. ஒரு கில்லாவது அடிக்க விடுதானோலா. எப்படியும் நம்ம நீங்கள் அடிக்கிறாங்க இருங்க. வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி அடித்து படுக்க போட்டாங்க எனிமி ஈஸாவனோல. சரி, நம்ம இடத்துல தான் வேலை பார்க்க முடியல. இன்றைக்கி ஹேங்கர்லேயே அடிப்போம். ஒரு M4 தூர போட்டு நம்மளோட MP40 எடுப்போமா இல்லை வேண்டாம். இன்றைக்கி பேமெண்ட் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இன்றைக்கி MP40 வேண்டாம். MP40 எடுப்பேன் கன்ஃபார்மாக. நம்மளோட MP40 இல்லாமல் விளையாட்டு இருக்காது. கன்ஃபார்மாக எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபார்மாக. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துக்குங்க. இன்றைக்கி சண்டே லேண்ட் பிளேயிங் பார்த்துக்குங்க. நாளைலேருந்து புது சீசன் ஆரம்பிப்பாங்க. புது சீசன் ஆரம்பிக்கும் போது வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நாளைக்கு மிஸ்ட்ரீஸ் ஆஃப் ஈவெண்ட் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்தால் லாபம் தான். ரம்ஜான் பண்டிகை வேறு வருது. ரொம்ப டோக்கன் கம்மியாக கொடுப்பாங்க. அங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி நான் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க. சரி, நமக்கு MP40 கிடச்சிது. அவனே ஒருத்தனையாக பங்கமாக ஹெட் ஷாட் அடித்து முடிச்சு விட்ருவோம். என்ன எனிமி எங்கேயோ காமிக்கலாம், எனிமி தெரிய மாட்டேங்குன்னு பார்த்தா இந்தா கிடக்காம பாருங்க எனிமி. சரி, இவனையா அடிப்போம். அங்கே இருங்க, க்ளோவாலும் விழமாட்டுன்னு பார்த்துட்டு 1 நிமிஷத்தில் அவன் அடிச்சிட்டான். நம்ம அங்கே பாருங்கள், ரிவைவ் பண்ண கூட அவனுக்கு கிட்ட வர மாட்டேங்க பாருங்கள். ஹெல்ப்மி கேட்டாலும் வர யோசிக்காம பாருங்கள். லூட் எடுக்கையில் மட்டும் தான் இருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு கில் போடலை ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு கில் அடிக்கவும் இல்லை. எடுத்த கில்லாம் வாசிக்கலாக எடுத்தாங்கன்னா நான் எங்கே கில் அடிக்க. யாரும் வருத்தப்படாதீங்க. நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து கில் அடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் இருந்து இவன் தான் எடுக்க விட மாட்டேங்காங்களே. எடுக்கிறது ஃபுல்லாக வாசிக்கில்லு என்னத்தை சொல்ல. இவன் கூட்டுற பிளேயர் ஃபுல்லாக வாசிக்கலாம் எடுக்க வரன்னு தான் இருக்கான். நீங்கள் என் கூட விளையாட வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வாங்க, புஷ் பண்ணுவோம். CS BR எதுனாலும் புஷ் பண்ணலாம். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்த்துக்குங்க. நாளைக்கு எவல்யூஷன் கன்ஸ் முடிய போகுதுன்னு 2 நாள். A94 எடுக்காதவங்க A94 எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கில்லையே கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு கில் மட்டும் கிடச்சிரும் கன்ஃபார்மாக. அங்கே இருங்க. அதுக்கு முன்னாடி மேட்சை முடிச்சிட்டாங்க. பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தாம்சன் வரலாம், MP5 வரலாம். எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக கூட சொல்லிட்டேன். எப்படியோ இன்றைக்கி நம்ம ஹீரோய்க்கு பெய்யாச்சு, போயிட்டோம். ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. ஹீரோய்க்கு வந்துட்டோம். எனக்கு ஒரு கில்லு தான் கிடச்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ கில்லும் வாசிக்கில்லாக போட்டு எடுத்துக்கிட்டாங்க. பலதான் பட்ட கஷ்டத்துக்கு வெறும் ஒரு கில்லு தான் கிடச்சிருக்கு. ஹீரோய்க்கு நான் இன்றைக்கி தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் எங்கள் கூட நான் ஃப்ரீ ஃபயர் லேண்டு CS இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இது அடிச்சிருக்கேன். நம்ம ஹீரோய்க்கு அடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனாக மட்டும் சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல வந்த காரணத்தை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு BR ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு BR ஹீரோய்க்கு எட்டு போனோம். அதுக்கு எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பார்த்துக்கோங்க. வாசிக்கில் அடித்தவங்களாம் என் கூட தான் நிற்காங்க. பார்த்துக்கோங்க. ஃபுல்லாரும் வாசிக்கில்